விதயத்தான். அடுத்த காரணம் லைஃப்ன்றத அறியாமல் இருக்கிறது. இப்படியான முக்கியமான காரணங்களால தான் சஹாபாக்களுக்கு இடையில், இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த கருத்து வேறுபாடுகளின் போது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதுதான் பிரதானமான விஷயம். கருத்து வேறுபாடு இருக்கும். யாராவது எல்லோரும் அவரிடத்தில் போதிய இஸ்லாமிய அறிவு இல்லை என்பதுதான் அர்த்தமாகும். இஸ்லாமிய அறிவு இல்லாத ஒருவர் தான் எல்லோரும் ஃபிக்ஹுடைய விஷயத்தில் ஒரே கருத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார். கருத்து வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். இந்த கருத்து வேறுபாட்டின் போது எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான அம்சம். அதுல ஒன்று என்னென்றால், நாம் மாற்று கருத்துடையவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை கைவிடக்கூடாது. மாற்று கருத்துடையவர்களை பற்றிய நல்லெண்ணம் தான் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். அவர்கள் சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஆசையும் நம்ம கிட்ட இருக்கணும். மாற்று கருத்து உள்ளவர்களை பற்றி நல்லெண்ணம் இருக்கணும். அவர்கள் சரியான முடிவுக்கு வரணும் என்ற ஆசையும் நமக்கு இருக்கணும். இதுக்கான அதபை அல்லாஹ் தஆலா அந்த 21-79 சொல்லித்தாங்க. அந்த வசனத்தை நீங்க திரும்ப படிச்சு பாருங்க. நிறைய படிப்பினைகளை நீங்க எடுப்பீங்க. பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு சமூகம் பிரச்சனையை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் முறையிட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு மாற்று விளக்கம் சொன்னார். சுலைமானுக்கு தான் நம்ம அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், வக்குல்லன் ஆதைனா ஹுக்மன் வ இல்மன். அவர்கள் 2 பேருக்கும் நாம் ஆட்சியையும் அறிவையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தாவூதுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் நாம் ஆட்சியையும் அறிவையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்களோட சிறப்பை சொல்றார். இப்ப இந்த அண்டைக்குள்ள மாக்கிட்ட நாம் பார்க்கணும். அண்டைக்குள்ள உள்ள மாக்கிட்டையும் பார்த்தோம். யாரு? சஹாபாக்களுக்குள்ளே பார்த்தோம், இமாம்களுக்குள்ளே பார்த்தோம். என்றால் மாற்று இதுகள் வந்தால் உடனே சொல்லுவாங்க அவர் தான் அதுக்குரியவர், புகழ்ந்து சொல்லுவாங்க. மாற்று கருத்து 1000 இருக்கும். ஆனால் அவர்களை பற்றி இவர்கள் புகழ்கிற நிலையை பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடிய அளவு. இன்றைக்குள்ள உலமாக்கள் உலமாக்கள் சென்ற வகுப்பிலே உங்களை சொல்லி காட்டும். ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் 2 பேருமே இந்த அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய முக்கியமான 2 உலமாக்கள். குர்ஆன் சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும், ஷிர்க் பித்அத்துகளுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்று நம்மெல்லாம் ஆசைப்படாத நேரத்தில் ஆசைப்பட்டவர்கள், நமக்கெல்லாம் தெரியாமல் இருந்த நேரத்தில் தெரிந்து கொண்டவர்கள், இதுக்காக நிறைய தியாகங்கள் செய்தவர்கள். இவங்க 2 பேருக்கும் இடையில பல விஷயங்கள்ல தக்கக்கூடிய விஷயத்துல கருத்து வேறுபாடு. சில நேரம் ஷேக் அல்பானி, ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். அதை உடனடியா அல்பானி அவர்கள் கிளாஸ்ல லைவ் என்று சொல்வார். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஃபத்வா கொடுப்பார். உதாரணமாக தக்ஸீத் கூடும் என்ற ஃபத்வா கொடுத்தார். தக்ஸீத் என்றால் நம்ம நாட்டில் உள்ளதல்ல, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட், இந்த தவணை முறை கடன் கூடும் என்று ஃபத்வா கொடுத்தார். ஷேக் அல்பானி சொன்னார், ஹுவ ஐனு ரிபா, அதுதான் வட்டி இல்லை. ஆனால் ஒரு நாளும் ஷேக் அல்பானி ஷேக் பின் பாஸை பற்றி கேவலமாக தரக்குறைவாக பேசியதை கிடையாது. ஷேக் பின் பாஸை பற்றி ஒரு மஜ்லிஸ்ல சொன்னார், ஹஃபிظஹுல்லாஹ் ஹஃபிظஹுல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீ இல்மி அலைக்கும் பி ஷேக் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் என்று துஆ செய்து நீங்க அவரை பற்றி பிடிங்கள். அவர் தான் இன்றைக்கு இமாம் அஹ்லுஸ் சுன்னah ஃபி ஹாதா ஜமான், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னாவுக்குரிய மிக முக்கியமான இமாம் என்று இப்படி சொல்லுவாங்க ஷேக் அல்பானி. இங்க சொல்லுவாங்க ஷேக் அல்பானி கிட்ட, நீங்க என்ன சொல்றீங்க? இவர் இப்படி சொல்லிட்டாரு அல்பானி, ஹுவ முஹத்திஸ் ஷாம் முஹத்திஸ் அஸ்ர், ஷாமில் உள்ள மிக முக்கியமான முஹத்திஸ் அவர்தான், இன்றைய காலத்தில் உள்ள ஹதீஸ்களை அறிஞர் அவர்தான், அவரை பற்றி பிடியுங்கள், அவர்கிட்ட போய் படியுங்கள் என்றுதான் இவங்க சொல்லுவாங்க. அவரை விட சிறந்த ஒரு முஹத்திஸ் கிடையாது அப்படின்னு ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஷேக் அல்பானியை சொல்லுவாங்க. ஆச்சரியமா அதிசயமா இருக்கு பார்க்கும்போது. இவங்க உலமாக்கு நம்ம என்ன செய்யறோம்டா, ஈஸியா திட்டிட்டு எடுத்தெடுப்பிலேயே அவங்க பைத்தியாரம் ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஷேக் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுக்கு கண் தெரியாது. 22 வயசுல இருந்து அல்லாஹ் தஆலா கண் பார்வை எடுத்துட்டான். ஆனால்
அல்லாஹ் தஆலா அவனோட இல்மை குறைக்கல. ஒரு காரியை வச்சு இல்மை வளர்த்து கொண்டே இருந்தாங்க. ஒரு யமனில் உள்ள ஒரு இமாம், பள்ளி இமாம் ஒன்று மிக மோசமான முறையில் ஒரு ஃபத்வாவில் ஷேகை திட்டிருக்காங்க. குருடர் அப்படி இப்படி அவர் அமல் லைஸ அமல் பஸீர் ஃபகத் ஃபஇன்னமா ஹுவ அமல் கல்ப், கண் குருடன் மட்டும் இல்லை உள்ளம் குருடன் எல்லாம். இதை திட்டி எல்லாம் செஞ்சு அந்த மனுஷன் மௌத்தாயிட்டார். மௌத்தானா சில ஷபாபுகள், இளைஞர்கள், சலஃபிய சிந்தனை உள்ளவங்க அவர் ஜனாசா போகல, அவரை ஃபுல்லாக எதிர்த்து மோசமாக எல்லாம் பேசிட்டாங்க. பேசினோடனே ஷேக் பாசிட்ட வந்து இந்த மெசேஜை சொல்கிறாங்க. அதில் உள்ள சிலர் இப்படி நடந்துச்சு, நாங்கள் இப்படி எல்லாம் பேசினோம், இது மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ இவரோட ஜாயின் பண்ணி அந்த பிரச்சனை வந்ததால உடனே ஷேக் பாஸ் மூலம் ஃப்ளைட் போட்டு, ஃப்ளைட்லேயே வாகனத்தில் தெரியாது யமனுக்கு போய் அவர் கபரடியை போய் அவருக்கு ஜனாசா தொழுது வந்துட்டு வந்தாங்க. இது உலமாக்கள் என்ன, உலமா ரப்பானியும் நல்லா கிட்ட நெருக்கத்தை புறணும் உண்டு பாடு. இந்த உலகத்துல பிரபல்யத்தையோ அல்லது மக்கள் மத்தியில் ஈடுபடணும்ன்றதையோ அவங்க விரும்பல. அல்லா கிட்ட போய் நிக்கணும் என்ற பயம் இருந்துச்சு. எனவே கருத்து வேறுபாடுகள் வரும்போது உலமாக்களை மதிக்கணுமே தவிர, இப்ப என்ன நடக்குது பாருங்க, பேசிக்ல உண்டுபட்ட நம்மளை வந்து ஒரு சூஃபி திட்டுறல், கள்ளன் உண்டோ, அயோக்கியன் உண்டோ, மோசமானவன் உண்டோ, நடத்த கட்டவன் உண்டோ, ஒரு சூஃபி திட்டிருக்கானா? ஒரு சூஃபி ஒரு துண்டு பிரச்சனை வெளியிட்டிருக்கிறானா? ஒரு சூஃபி வெப்சைட்ல போட்டிருக்கானா? அவன் கருத்தை மட்டும்தான் எதிர்த்து போடுவான். இந்த கேவலமான விமர்சனங்கள் செய்றார்கள் யாருன்னு பாருங்க. குர்ஆன் சுன்னத் பேசுறவங்க. அப்ப இந்த நிலையிலிருந்து எப்ப நம்ம விடுபடுறோமோ அப்பதான் நம்ம தூய்மையான தௌஹீதுக்கு வாரம்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு பொலிட்டிக்ஸ் தான் செய்யணும், தீன் பரப்பில்லை. எனவே இந்த நிலையை நம்ம உருவாக்கணும். மாற்று கருத்துடையவர்களை, வழிகட்ட கருத்துக்களை உடையவர்களாக இருந்தாலும் சரி, சூபிய சிந்தனைகள், ஷிர்கான சிந்தனைகள், குராஃபத் சிந்தனைகள், பிதத்தான சிந்தனைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் அவங்களை இன்ஷா அல்லாஹ் மாற்றலாம். ஏன்னா நம்ம பிறந்துக்கு எப்படி வரலை, நம்ம எவ்வளவு ராத்திப்பு வைத்தவர்கள், மௌலித் ஓதியவர்கள், இந்த சந்தனக்கூடு எடுத்தவர்கள் எல்லாம் தானே வந்திருக்கிறாங்க. மௌலித் ஓதினாக்கள், அதுக்கு தலைமை தாங்கினவங்க, ஷிர்க்குக்காக வேண்டி, பிதத்துக்காக வேண்டி விவாதத்துக்கு வந்தவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஏன் நம்ம இப்ப இருக்கிறவனை மட்டும் வில்லனாக எதிரியாக பார்க்கணும்? அவனும் வருவான் என்ற ஒரு நல்லெண்ணத்தோட பழகலாம். அதுக்காக வேண்டி மார்க்கெட்டை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. ஆனா அவன்கிட்ட அஹ்லாக்க காட்டணும். அவன் ஓதுறத நம்மளும் கையை தூக்கி நிற்கிறது, நான் துவா ஓதல, நான் அவன் வரட்டும்ன்றதுக்காக கையை தூக்கி நின்றேன்னா சொல்லக்கூடாது. ஆனால் அவன் ஒரு நல்ல விஷயம், அவன் ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பம் போகணும். யூதன்கிட்ட நோய் விசாரிக்க போறேன். யூதனை விட மோசமா வந்து உலகத்துல யார் இருக்கா? குர்ஆன் சார்ந்து வாழ்ந்துட்டு அஷத்து நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான எதிரிகள் இந்த யூதர்கள். அவங்களே நோய் விசாரிக்க போறாங்க, அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு போறாங்க. என்றால் நம்ம மாற்று கருத்துடையவர்களுடைய விஷயத்துல மிக ஒரு நல்லெண்ணத்தோடும் அவர்களும் ஹக்குக்கு வரணும் என்ற ஆசையோடையும் செயற்படும். அதே மாதிரி அவங்கள ஒரு சின்ன இது விஷயமா நம்மளை வந்து இந்த மாதிரி தான் நினச்சி அவங்க செய்கிற விடயங்கள் எல்லாம் இப்போ வந்து கல்யாணம் ஒன்று கட்டுது அல்லது அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் ஏதோ ஒரு ரீதியில் நம்ம தொடர்புடையவர்களாக இருக்கோம், சொந்தம் அல்லது இடத்த பார்க்கணும், நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு உறவில் இப்படி இருக்க போகும்போது இவங்களை புறக்கணிக்கவும் செய்கிறோம். சில நேரத்துக்கு இந்த வரதட்சணை, கல்யாணம், அது இதெல்லாம் சில நேரத்தில் புறக்கணிக்கவும் முடியலை குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு. இது என்னுடைய இதை வந்து எப்படி தான் இது பண்ணிக்கிறது ஏன்னு கேட்டால், அளவுகோலை வந்து பிடிக்கிறவங்க, ஊரில் இருந்து பிடிக்கிறவங்க அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, இந்த கல்யாணத்துக்கு அவன் வரல, இப்போ இங்கே ஆள் பார்த்து போயிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதில் வந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நம்ம ஒரு இஜ்திஹாத் சம்பந்தமான தனித்தலைப்பும் மாற்று கருத்துடையவர்களை எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், மாற்று கருத்துடையவர்கள் நம்ம பல கேட்டகரை பிரிக்க வேண்டியது. விதேத்துவாதிகள், ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், இஜ்திஹாதில் தவறுவிடக்கூடியவர்கள், பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள், இப்படின்னு பல நிலைகளை கொண்டு வந்து ஒவ்வொரு நிலைக்கும் மார்க்கும் ஒரு தீர்ப்பு சொல்லுது, இன்னாரோட இப்படி நடந்து கொள்ளணும். சிலர் விதத்தில் இருப்பாங்க, ஆனால் அறியாமல்
சிலர் விதயத்தை பரப்புறதுக்கு அதில் இறங்கியிருப்பாங்க. இப்ப இது ரெண்டும் உண்டு. இதுக்கு நிறைய அது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் விரிவாக என்ன நமக்கு நம்ம இது ஒரு கல்வி முறையில நம்ம கொண்டு போறதால புறக்கூடிய தகவல்கள் ஆதாரபூர்வமாக தெளிவாக இருந்துட்டால் நல்ல இன்ஷா அல்லாஹ் புறதை வைத்துக்கொள்ளும். அடுத்தது தனிப்பட்ட குறைகள் எதையும் அவங்களோட நம்ம மாற்றுக்கருத்துடையவர்களுடைய தனிக்குறை எவ்வளவு அடிக்கணும். ஒரு மிக நம்ம கடுமையாக எதிர்த்த ஒருவர் ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிட்டாண்டா கூட அந்த நேரத்திலேயும் நம்மளோட வாயிலிருந்து தப்பான வார்த்தைகள் வரக்கூடாது. அடுத்தது அவர்களோடு கலந்துரையாடலுக்கான வாய்ப்புகளை தேடும். மாற்றுக்கருத்துடையவர்கள்ட்ட நம்ம இருக்கிற விஷயத்தை சொல்றதுக்கான முயற்சி நம்ம செய்யணும். அந்த முயற்சி அவனை அவனுடைய கருத்தில் இன்னும் உறுதிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்ப பக்குவமான முறையில அந்த முயற்சிகள் இடம்பெறும். எதுவுமே பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் அவன் ஒன்று சேரும் போது, அவன் சந்திக்கும் போது அவனுடைய உள்ளத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரை ஈமான் கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் ஒருவர் நேசிப்பதற்குரிய வழியை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா கேட்டேன்னு சொன்னாங்க. சலாத்தை பரப்பும், சலாம் சொல்லுங்க. நிறைய இன்னொரு ஹதீஸும் தஹாபு தஹாபு, அன்பளிப்புகளை பரிமாறுங்கள், உங்களுக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். இந்த அன்பளிப்புகள் பரிமாற்றம் எல்லாம் உண்மையிலே மாற்றி கருத்துடையவர்கள்ட்ட ஒரு நல்ல நிலை உருவாகும். இந்த லாஸ்ட் வீக் ஸ்ரீலங்காவில் 11ஆம் தேதி ஒரு உலமாக்களுக்கு இஜ்திமா நடத்துறாங்க. தப்லீக் ஜமாத் லக்னோவில் இருந்து ஒரு ஆலிம் போறாராம். இப்ப நம்ம தௌஹீதுல முன்னுக்கு நின்று வேலை செய்யறோம். இப்ப கிட்டத்தட்ட தப்லீக்குடைய பார்வையில் அவங்களுக்கு நம்ம எதிரி. அப்ப அந்த மர்கஸ்ல இருந்து தலைமையகத்துல இருந்து ஒரு மௌலவியை அந்த ஏரியாவுக்கு அனுப்பி அந்த மௌலவியோட சேர்த்து மிக முக்கியமான எங்கள் ஊரில் உள்ள இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு 4-5 பேரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பினாங்க. அவர் வந்த உடனே சலாம் சொல்லிட்டு ஷேக் ஒரு சின்ன ஹதியா வச்சு கொடுங்க, ஒரு சின்ன பார்சல் ஒன்றை கையில் நீட்டார் ஃபஸ்ட்டு. இப்போ அதை வாங்கின உடனே இந்த மனசில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நான் நேரடியாகவே அனுபவிச்சேன். அந்த பார்சலில் ஏதோ உள்ள இருக்கிறது என்னமோ அவர் அன்பளிப்பு தந்துட்டேன் இந்த வீட்டை வந்து. அப்போ இந்த மனசுல இப்போ அந்த இதுகளை பார்த்தா சின்ன போகுது வாங்கின இதுகளுக்கு இதில் அப்போ நம்ம என்ன கொடுத்து அனுப்புவோம், என்ன அந்த எப்படியான ஒரு இது பாருங்க ப்ராக்டிக்கலா. இப்போ நம்ம வந்தவங்க சும்மா அவங்க வந்து கேட்ல நின்று நம்மளும் காரசாரமா பேசி ஒரு நிலை ஏற்பட்டால் ஒன்றும் கிடைக்க போறதில்லை. இப்போ அவர் வந்து உட்கார்ந்தால இப்படி தொண்டு நடக்க போகுது, ஷேக் நீங்க எல்லாம் வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு புறம் மார்க்கமே பேசிடலாம். அவங்க பொதுவான ஊர் விஷயங்கள், நம்மளோட சொந்த விஷயங்கள், படிப்பு விஷயங்கள் இதெல்லாம் பேசிக்கு இருந்து போட்டு அப்போ போகும்போது இப்போ நான் என்ன செஞ்சேன்னா ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கிதாபு தௌஹீதுக்கு தம்ஹீத் என்ற பேரில் பெரிய ஒரு ஷரஹ் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த புக் ஒன்று நீங்கள் புதுசாக கிடைச்சிருங்க. அந்த புக்கை அவருக்கு கொடுத்தது எந்த ஹதியா நீங்கள் வச்சு கொள்ளுங்க. இப்போ இவர் போய் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி அல்லாட்ட மாட்டுவார். இப்ப இவர்கிட்ட காரசாரமாக நான் இடத்துல விவாதிச்சிருந்தால் இப்படி ஒரு டாக்குமெண்ட் அவர் கையில கொடுக்கலாமா? 2 நாளைக்கு சலாமும் சொல்ல முடியாது. அப்ப மாற்று கருத்துடையவர்கள விவாதம், இந்த கலந்துரையாடல் நம்மகிட்ட இருக்கிற அந்த விவாதம் என்ற சொல்ல முதலாவது தூக்கிட்டு சிநேகபூர்வமான நட்பு ரீதியான கலந்துரையாடல்களுக்கு அவங்களை எடுக்கணும். அதுவும் ஒபிஷியல் இடம் வரக்கூடாது. சும்மா வீட்டை போறது போய் உட்கார்ந்து இப்படி நீங்க ஒரு கருத்து சொன்னீங்களா என்ன ஷேக் கேட்கும்போது நிச்சயமா மாற்று கருத்து, அது அழகான ஒரு நிலை அதுல உருவாகும். கருத்தை நம்ம பதிவு செய்யும் போது இதுதான் அவரும் அதுதான் பதிவு நீங்க தேவைன்னா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த முறையை நிச்சயமாக அது நிறைய வெற்றிகளை தரும், உள்ளங்களுக்கு இடையில பிணைப்பையும் ஏற்படுத்தும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் சபா 24வது வசனத்துல சொல்றான், முஸ்லிம்கள் மாற்று மதத்தவர்களோட கலந்துரையாடல் நடத்தும் போது எப்படி நடத்துறாங்கன்னா வ இன்னா அவ் இய்யாக்கும் லஅலா ஹுதா அவ் ஃபி ضلال முபீன். வ இன்னா அவ் இய்யாக்கும், நாங்கள் அல்லது நீங்கள் ஒன்றில் நேர்வழியில் இருப்போம் அல்லது வழிகாட்டில் இருப்போம். இந்த கலந்துரையாடலுக்கான ஒரு மிக முக்கியமான வழிமுறை. எடுத்தடப்புல நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னா யாரும் ஒரு காபிரை கூட போய் நீங்க நிறைய போவீங்க டேட்டு கொள்ள மாட்டேன், நீ நரகவாசி, நீ காபிர் என்று சொல்லி பாருங்க. அவன்கிட்ட அவனை பிடிக்காது.
அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல அந்த